ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான் கொயோட்டி. இதை எழுதினவங்க மிகுவல் தி செவான்டிஸ். ஸோ இவர் ஒரு ஸ்பானிஷ் ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, அலோன்சோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். அவர் ஒரு நார்மலான மிடில் ஏஜ்டு மேன். ஆனால் அவர் ஒரு நைட் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு இருக்கும். அவருக்கு அந்த நைட்டை பற்றின டேல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுல ரொம்ப அப்சஷன். ஸோ அதை ரீட் பண்ணுறதுனால அவரும் ஒரு சோல்ஜர் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிக்கிறாரு. அவர் தான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நிறைய அட்வென்ச்சரஸ் ட்ரிப் எல்லாமே போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது அந்த ட்ரிப் எல்லாமே சம்டைம்ஸ் ஒரு மேட்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அது உண்மையிலே இவரோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ், நிறைய ஹாலுசினேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுறாரு. இந்த புக் 2 வால்யூமாக பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வால்யூம் 1605 அண்ட் செகண்ட் வால்யூம் 1615. ஃபர்ஸ்ட் வால்யூமில் 52 சாப்டர்ஸ் இருக்குது. செகண்ட் வால்யூமில் 74 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கிற 8th சாப்டரில் தான் இந்த டில்ட்டிங் அட் விண்ட் மில் அப்படின்ற பர்டிகுலர் சாப்டர் இருக்குது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் டில்ட்டிங் அட் விண்ட் மில் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டான் கொயோட்டி அவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட், ஒரு யங் நோபல் மேன். அண்ட் இவரோட ஃப்ரெண்ட் சான்சோ பான்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். தென் ரெசினான்டி அப்படின்னு சொல்லப்படுற கொயோட்டியோட ஒரு ஹார்ஸ். ஓகேவா? அது ரொம்பவே ஓல்ட் அண்ட் டயர்டான அன்ஹெல்தியான ஒரு அனிமல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் எல்லாமே அந்த டான் கொயோட்டி அவரோட நெய்பரான சான்சே, அதாவது நெய்பர் அண்ட் ஃப்ரெண்ட், அவரோட சேர்ந்து நிறைய அப்கமிங் அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப் போகிற மாதிரி, அவரோட ஹார்ஸில் ஒரு ரைடு போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 8th சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போதே இப்போ டான் கொயோட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்பை மாதிரி போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டு, அந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு. எதுக்காகனா, இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு ஜெயண்ட் பக்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையும் நாசம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ அதை கேள்விப்பட்ட இவர் அந்த மக்களை எப்படியாவது நான் போய் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்சோவை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்த உடனே அங்கே அந்த ஜெயண்ட் எல்லாமே நிற்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. ஸோ சான்சோ கிட்ட சொல்கிறாரு, நான் இப்போவே போய் அதை தாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா பாரு, அது எல்லாமே விண்ட் மில், அது ஜெயண்ட் கிடையாது. ஸோ நீ தேவையில்லாமல் விண்ட் மில்லில் போயிட்டு அது கூட சண்டை போடணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து சொல்கிறாரு. பட் என்ன தான் சொல்லியும் இவருக்கு புரிய மாட்டேக்கு. இவருக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு ஜெயண்ட் அங்கே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவர் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கேட்காம, நான் போய் அதை எப்படியாவது சண்டை போட்டு நான் அதை வின் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த விண்ட் மில்லை நோக்கி ஓடுறாரு. சான்சோக்கு என்ன பயம் அப்படின்னா, விண்ட் மில் அப்படின்றது ஒரு மெஷின் இல்லையா? ஸோ அதனால இவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு புரிய மாட்டுக்கு. அப்படியே அவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது விண்டு மில் மாதிரி தெரிஞ்சாலும் அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கலாம், மேபி நம்ம ஃப்ரெண்டும் இப்படியே சொல்கிறதுனால கூட நமக்கு தெரியும் தான் நினைக்கிறாரே தவிர, அது ஒரு ஜெயண்ட் அப்படின்றத அவர் ரொம்பவே நம்புறாரு. அந்த விண்டு மில்லோட சண்டை போட்டு அந்த விண்டு மில்லை டேமேஜ் பண்ணிட்டு வேகமாக வந்துடுறாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட, பார்த்தியா நான் எப்படி அந்த ஜெயண்ட்டை நான் தோற்கடிச்சேன், நான் தானே வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாரு. இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. இவனுக்கு புரியாமல் பண்ணுறானே, இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இவன் கிரியேட் பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு அவருக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன தான் சொன்னாலுமே அவருக்கு புரிய மாட்டேக்கு. அவர் ரொம்ப சந்தோஷத்தில் நம்ம இந்த மக்களெல்லாம் காப்பாற்றிட்டோம், நம்ம ஒரு கிரேட்டான ஒரு நைட் அப்படின்ற ஒரு ப்ரைடோடு அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் அவங்க கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சடனாக நிறைய அப்படியே தூசியாக கிளம்புது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த தூசியெல்லாம் பார்த்த உடனே, அந்த ஆடு மாடெல்லாம் பார்த்த உடனே டான் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய படம் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க, ஏதோ ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் தான் கண்டிப்பாக வருது, நிறைய ஹார்சஸ் அப்புறம் எலஃபண்ட் சவுண்ட் எல்லாமே எனக்கு கேட்குது, அவங்க தான் இந்த மாதிரி தூசியெல்லாம் கிளப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிறான். பட் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது ஆடு மாடு தான். ஸோ இதை பார்த்த உடனே சான்சோ சொல்கிறான், எனக்கு அந்த மாதிரி எந்த சத்தமும் கேட்கல, யாரும் வர்ற மாதிரி தெரியல, நல்லா பாரு அங்கே ஆடு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு கேட்குது, வார் சவுண்டில் யூஸ் பண்ணுற அந்த பெல் சவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கேட்குது, அதனால கண்டிப்பாக இது ஆர்மி தான் வருது, நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சான்சோக்கு ஒரு பக்கம் இவனை எப்படிரா நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது.
இன்னொரு பக்கம் அவனோட சேர்ந்து சரி ஃப்ரெண்டாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி இவனுமே அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஆடு மாடு கிட்டெல்லாம் போகிறான், அவங்களோட சண்டை போடணுன்ற மாதிரி கிட்ட போகிறான். பட் சான்சோ எப்படியோ அவனை பேசி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ அவன் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமா அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே இவரை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், இது வார்ஃபீல்டு தான், இவர் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற மாதிரியே பேசி காட்டி அவனை ரொம்ப மார்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அப்போ கூட இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளோட இந்த ஒரு பிரேவான ஆட்டிடியூடை பார்த்து மக்கள் எல்லாரும் நம்மளை ப்ரைஸ் பண்ணுறாங்க போல், இந்த அளவுக்கு ஒரு கரேஜியஸ் பர்சனை அவங்க கண்டிப்பாக எந்த ஒரு பேட்டில் ஃபீல்ட்லையும் பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை புகழ்ச்சியாக பேசிட்டு இதை மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். ஸோ அப்போவும் சான்சோ சொல்கிறான், இல்லை அவங்க ஒன்றை கிண்டல் பண்ணுறாங்க, நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதையும் அவன் கன்சிடரே பண்ணலை. அப்புறம் அகெயின் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சான்சோ சொல்கிறான், உனக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு பாரு, இது எல்லாமே அந்த விண்மில்னால தான், நீ ஏன் அது கூட போய் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு டான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு அடிபடுறது யூஷுவலான ஒரு விஷயந்தான், இதை நீ பெருசு பண்ணாத, இந்த மாதிரி நான் ஒரு பிரேவான நைட்டாக இருக்கும்போது இந்த சின்ன காயங்களை பார்த்துலாம் நான் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பிரான்ச்சஸ், மரத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு அதில் சேர்த்து கட்டு போடுறது, அந்த மாதிரி அவனே நேச்சுரலி அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணிக்க முடியுமோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான். எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஏன்னா ஒரு கரேஜியஸ் பர்சன் நினைக்கிறான் இல்லையா. நெக்ஸ்ட் அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு கேம்பில் போய் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. சான்சோ நல்லா தூங்கிடுறான். பட் டானுக்கு வந்து சுத்தமாக தூக்கமே வரல. அவன் வந்து அவனோட லேடி லவ் நினச்சி பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறமா அகெயின் அவங்க வந்து ஒரு ஜேர்னி போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவன் ஃபைட் பண்ணான் இல்லையா சில மாங்ஸ், அவங்க தான் அகெயின் வந்திருக்கிறதா இவன் நினைக்கிறான். ஒரு கேரியேஜில் ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்க கூட 2 அட்டெண்டன்ட் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ரெண்டுமே இவங்க ஃபைட் பண்ண ஆட்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, டான் வந்து அவங்களோட ஃபைட் பண்ணுறான். அப்படி டான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சான்சோ வந்து அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் ஃபைட் பண்ணிட்டான், ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி சான்சோ எடுத்துகிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே அந்த வண்டியில் இருந்த அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாரும் சான்சோவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நீ எப்படி என்னோட திங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ டான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அது வந்து அந்த லேடியை இவங்க கிட்னாப் பண்ணிட்டு போகிறதா நினச்சி தான் இவன் போயிட்டு சண்டை போட்டிருப்பான். அந்த பேட்டில் ஃபீல்டில் இருந்தவங்க தான் இந்த லேடியை கிட்னாப் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பான். பட் அதெல்லாம் கிடையாது, அவங்க எங்கேயோ ஒன்றா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவன் தப்பாக நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணி அவன் என்னென்ன மாதிரியான ஃபூலிஷான அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லலாம் இன்வால்வ் ஆகிறான் அப்படின்றத ஒரு சட்டாரிக்கல் டோனில் ஆத்தர் ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.